கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே கடந்த 4 வார காலமாக C.H. ஸ்பர்ஜன் என்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய கடைசி பகுதி, அவருடைய ஊழியத்தின் நிறைவு வேலையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பர்ஜன் என்கிற பிரசங்கியார் பிரசங்கிகளின் இளவரசன் என்ற பட்டப்பெயருடன் சிறப்பா ஊழியம் செய்தார். பல இடங்கள்ல, லண்டன் மாநகரத்தில் இருக்கிற பல பட்டணங்களை ஆணுடைய ஊழியத்தை செய்து இவர் மூலமாக உருவாக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு ஆணுடைய கிருபையினால் 25 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு நல்ல ஊழியர் இந்த C.H. ஸ்பர்ஜன் என்கிற ஊழியர். அவருடைய கடைசி பகுதி என்று சொல்லி அவருடைய ஊழிய பாதையை ஆண்டவர் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறார். அவர் நல்ல பலத்தோடு ஊழியம் செய்ததை காட்டிலும் அவருடைய கடைசி பகுதியில தான் அவர் நல்ல ஊழியம் செய்திருக்கிறார். அது எப்படின்னா, அவருடைய சரீரத்தில் 34 வயதிலேயே இவருடைய சரீரத்தின் ஒரு பகுதி நடந்து பல பயணங்கள், இப்போதான் பிரயாணத்துக்கு பல வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பல வசதிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆனா கடந்த நாட்கள்ல எல்லாம் அதுலயும் இவர் 1800களில் வாழ்ந்தவர். அந்த வருஷங்கள்ல பிரயாணத்துக்கு தகுதி, நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாததால பிரயாணத்துல ஏற்பட்ட பல அசௌகரியத்தினால இவர் நிறைய மாவட்டங்கள்ல, நிறைய தேசத்துல இவர் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அப்படி இவரை அழைத்து இவரை பயன்படுத்தி இவரை ஊழியத்துல உருவாக்கின ஆண்டவர் பல விதத்துல இவர் சரீர அளவுல சோர்வடைந்தார். கால் முட்டு பகுதியில 34 வயசுலயே முழங்கால்ல ஏற்பட்ட சில பலவீனத்தினால கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல நடக்க முடியாதவராகவே இருந்திருக்கிறார். இவருடைய கடைசி பகுதி நடக்க முடியாம தான் ஊழியம் செய்திருக்கிறார். நடக்க முடியாம இருந்ததுனால அவருடைய வீட்டை மாத்தி, அவருடைய வீடு அவருக்கு ஏத்தாப்புல மாத்தி இருக்கிறாரு. ஊழியத்துக்கு போகிற பாதைகள் எல்லாம் அவருக்கு வசதிப்படி, இன்றைக்கு நான் நினைக்கிறேன், அது எனக்கு தெளிவா தெரியல, ரீகன் கோமசையா ஊழியம் செய்கிற மாதிரி வீல் சேர்ல போய் பயணம் செய்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த 25 வருஷமும் பல புதிய மாவட்டங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார். பல ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். இவர் இப்படி முடியாம போன பிறகுதான், நடக்க முடியாம போன பிறகுதான் 3 முதியோர் இல்லங்களையும் 3 கல்லூரிகளையும், அதுலயும் வேதாகம கல்லூரிகளையும் 2 பார்வையில்லாத பிள்ளைகளுக்கு, ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யற பள்ளிக்கூடங்களையும் இவர் நடக்க முடியாம போன பிறகுதான் கட்டி எழுப்பி ஊழியத்துல உருவாக்கி இருக்கிறார். அப்படி பெரிய ஒரு சாதனையை இவர் இந்த காலத்துல செய்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா, அவருடைய மனைவியும், இவர் 1867ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவர் நடக்க முடியாம வீல் சேர்லயே பயணம் செய்திருக்கிறார். ஆனா 75வது வருடத்துல, 1875வது வருடத்துல இவர் மனைவியும் இதே போல முழங்கால்ல ஏற்பட்ட பலவீனத்தினால நடக்க முடியாம முழுவதும் படுத்த படுக்கை ஆயிட்டார். அதுக்கு பிறகு இவருடைய மனைவி எங்கேயுமே வெளியில போகவே முடியாதபடி சுத்தமா நடக்க முடியாத ஒரு பலவீனத்தை இவருடைய மனைவி 1875ஆம் வருடம் இருந்திருக்கிறார். இப்படி ரொம்ப முடியாம ஆயிட்டீங்க, இனி நீங்க உங்க சொந்த ஊருக்கு கடந்து சென்று உங்க பிள்ளைகளை ஊழியத்துல உருவாக்கி வச்சுட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன பல ஊழியர்கள் மத்தியில இவர் மனைவி ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார். என்னுடைய கணவன் நடக்க முடியலன்னா கூட அவரால் முடிஞ்ச இடங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறதற்கு தேவ பலனை பெற்று கொள்ளணுமானா நான் என்னால முடிந்தவரை அவருக்காக ஜெபிக்கணும். என் ஜெபம் அவருக்கு ரொம்ப உதவியா வேணும். அப்படிங்கிறதுனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறத காட்டிலும் இந்த படுக்கையிலேயே நான் ஆண்டவருக்காக ஆண்டுடைய சமூகத்துல ஜெபித்தேன்னா ஆண்டவர் என் கணவனை இன்னும் பலப்படுத்துவார் அப்படின்னு 75 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக, அநேக ஆண்டுகள் அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஆண்டுகள் அவருடைய மனைவி படுத்த படுக்கையாவே இருந்து அவருடைய கணவனுக்காக ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் தான்
என்ன ஊழியத்துல உருவாக்குச்சின்னு. அதுலயும் இந்த முதியோர் இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள், கண் தெரியாத பிள்ளைகளுக்கு உதவி ஆலயங்கள், இதெல்லாம் உருவாக்க பண தேவை சந்திக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என் மனைவியுடைய ஜெபம் அப்படின்னு இந்த ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த சூழ்நிலையில என் மூலமாக ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியுங்கிற மாற்று சிந்தனை உடையவர்களா நீங்களும் நானும் மாறினா, ஸ்பர்ஜன் அவர்களுடைய மனைவி செய்தது போல நம்மையும் ஒரு உதவியாளரா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இந்த ஸ்பர்ஜன் அவர்களுடைய ஊழியம், இந்த 25 வருட கால ஊழியத்துல கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவரால் பல இடங்களுக்கு பிரயாணப்பட சுத்தமா முடியல. அதனால பிரயாணத்தை நிறுத்திட்டு அவருடைய ஊழியத்தை மாற்று வழியில ஏற்படுத்த ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னு சொன்னா, அதிகமா இவர் பிரசங்க எழுதுறதுலயும் கவிதை நயத்துல புத்தகங்கள் எழுதுகிறதுலயும் திறமை வாய்ந்தவர். இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போதே இந்த ஊழியத்தை அவர் அதிகமா செய்தார். அதுலயும் மாதாந்திர பத்திரிகை ஒன்று இவரே எழுதி முழுவதும் இவருடைய ஊழியமும் இவருடைய பிரசங்கங்களும் தான் அந்த பத்திரிகையில இடம்பெறும். அப்படிப்பட்ட எழுத்து ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். சுத்தமா பிரயாணப்பட முடியாத போது அவருடைய ஊழியம் பூரா எழுத்து ஊழியமா இருந்தது. அப்படி இவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதினாரோ, கவனிங்க, இவர் என்னென்ன ஊழியத்துல அவர் எவ்வளவு கற்று கொண்டாரோ, எத்தனை ஊழியர்களை உருவாக்குறதற்கு ஆணுடைய சமூகத்துல அமர்ந்து உபதேசித்தாரோ, அதை எல்லாவற்றையும் போதகர்களுக்கு துணை அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இவர் இருந்து எழுதி, 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை வெளிவிடுகிறதற்காக இவர் பிரயாசம் எடுத்த போது, இவரால சுத்தமா இவர் கையில பணமே இல்லை, ஆனா இந்த புத்தகம் கட்டாயம் பல ஊழியர்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ இவர் ஜெபித்தார், இந்த புத்தகம் போதகர்களுக்கு உதவியா இருக்கும்னு உம்முடைய தயவின்படி நான் எழுதியிருக்கிறேன், இதை வெளிவிடுகிறதுக்கான தேவையை கர்த்தர் சந்தித்து எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபித்தாராம். இந்த ஜெபத்தின் வாயிலா அவருடைய மனைவிக்குள்ள ஆண்டவர் பேசி, இவ்வளோ வருஷம் நான் படுக்கையாவே இருந்துட்டேன், என் கையில ஒரு தேவையும் இல்லை, என் கையில ஒரு பணமும் இல்லை, இப்படிதான் சாதாரணமா நீங்களும் நானும் சொல்லியிருப்போம். ஆனா அவங்க மனைவி சொன்னாங்களாம், நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் இருக்கு, அதை நான் முதலாவது விதைச்சேன்னா என் மூலமா விதைக்கப்பட்ட இந்த விதை பல உள்ளங்கள்ல கிரியை செய்து இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார், அதனால நான் முதலாவது விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 புத்தகங்களை, 100 போதகர்களுக்கு உதவி செய்யும்படியான 100 புத்தகங்களை வெளியிடுகிறதற்கு இவருடைய மனைவி கொடுத்த பணம் ரொம்ப உதவியா இருந்துச்சாம். இப்படிதான் இவர் கொடுத்த பணத்தின் மூலமா அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த புத்தக வெளியீட்டு ஊழியத்தை வரவு செலவு கணக்கு, பணம் யார் யார் கொடுத்தாங்க, என்னென்ன செஞ்சோம், இந்த புத்தகம் எங்கெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு, எத்தனை இடத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம், எத்தனை ஊழியங்களுக்கு இந்த புத்தகம் பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் சரியா எழுதி வைக்கிற மிக பெரிய பொறுப்பை அந்த படிக்கையிலேயே அந்த அவங்களுடைய மனைவி செய்தாங்களாம். கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த அவங்களுடைய மனைவியின் முழு ஊழியமும் இதுதான். இவர் புத்தகத்தை எழுதுவார், அவ்வளவுதான். எழுதி வெளியிடுகிறதுக்கு கையில கொடுக்கும் போது அதை வெளியிடுகிறதுக்கான தேவை சந்திக்கப்பட எத்தனை ஊழியர்களுக்கு கொடுக்கணும்னு எடுக்கிற முயற்சி, எல்லா காரியத்தையும் இவங்க மனைவி தனி ஆளா அந்த படுக்கையிலேயே செஞ்சிருக்கிறாங்க. இப்படி இவங்க செஞ்ச ஊழியத்தின் மிக பெரிய பலனா 1000 ஊழியர்கள் கூடி லண்டன் மாநகரத்துல ஸ்பர்ஜன் பிரசங்கியாரின் ஊழியத்தின் மூலமாக, புத்தகத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்புல 1000 ஊழியக்காரர்கள் கூடி அவரை கௌரவித்தாங்களாம். அப்படி கௌரவிக்கும் போது இவரை பார்த்து எல்லா ஊழியக்காரர்களும் கை நீட்டி ஜெபித்து, இனிமேதான் இவருடைய ஊழியம். அவருடைய அன்றைய நிலைமை எப்படின்னா, சுத்தமா நடக்க முடியல, முழங்கால்
இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாதான். இப்படி திரும்பி படுக்கும் போது இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்லயும் இருக்கிற வீக்கம், சரீரம் காயம், இதெல்லாம் திரும்பி படுக்கும் போது ஒரு மரண வேதனை அவர் அனுபவிச்சாராம். அப்படிப்பட்ட சரீர பலவீனத்துல இந்த கௌரவிக்கிற அந்த 1000 ஊழியர்கள் கூடுகிற அந்த கூடுகையில இவர் பிரசங்கிக்கும்படி முன்னாடி வந்து நின்னாராம். எல்லாரும் பார்த்து, இல்ல பாஸ்டர் நீங்க ரொம்ப முடியாம இருக்கிறீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க உங்களை கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த ஊழியத்தை செய்யறோம், இந்த கூட்டத்தை நடத்துறோம், நீங்க ரெஸ்ட் எடுத்து எங்களை பாருங்க, எங்களை ஆசீர்வதிங்க உங்க ஜெபத்தினால அப்படின்னு ஊழியர்கள் சொன்ன போதிலும் இவர் சொன்னாரா, கர்த்தர் இவ்வளவு பெரிதான உயிரை காத்து தந்திருக்கிறதுனால அந்த ஜீவன் இருக்கு மட்டும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு. இந்த சூழ்நிலையிலையும் தேவ சமூகத்துல வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர் கடைசியாய் பிரசங்கித்த செய்தியின் வசனம் 3 யோவான் புத்தகம் 2வது வசனம். இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை, இவ்வளோ பெரிய சந்தோஷம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அவருடைய செய்தி. ரட்சிப்பின் சந்தோஷம், சுவிசேஷத்தின் சந்தோஷம், மகிமையின் சந்தோஷம். இதுதான் இவருடைய செய்தியின் 3 தலைப்புகள். இந்த கடைசி செய்தியை இவர் செய்து முடித்து இதுக்கு பிறகு அவர் எழுதின புத்தகங்களை எழுதுகிறதுலையும் அவருடைய சரீர சூழ்நிலையில பலவீனப்பட்டதினாலையும் ஊழியம் செய்ய முடியாததுனால அவருடைய முழு கவனமும் தன்னுடைய சபையை உருவாக்குறதுக்கும், அந்த முதியோர் இல்லத்தை உருவாக்குறதுக்கும், அந்த ஊனமுற்றோர்களின் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்குமே இவருடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். இப்படி இவர் வேலை செய்து கொண்டு, இவர் பலருக்கு உதவி செய்து கொண்டு இவர் செய்த ஊழியங்கள் ஏராளம். கடைசி பகுதியாக 1892ஆம் ஆண்டு இவருடைய ஊழியத்தின் முதல் 10 வருடங்கள், அவருடைய ஊழிய பகுதி பாதை அப்படின்னு சொல்லி முதல் 10 வருடங்களுக்கான சரித்திரத்தை மட்டும் எழுதி 1895ஆம் ஆண்டு இவர் வெளியிட ஆரம்பித்தார். அந்த புத்தக வெளியீட்டுக்கு 4 வருடத்துக்கு முன்பதாகவே இந்த ஸ்போர்ஜன் என்கிற சகோதரர் பேச முடியாம, சுயநினைவு இல்லாம ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள 4 நாட்கள் அவர் முழுவதும் சுயநினைவு இல்லாம படுத்த படுக்கையாகி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். இந்த மாதிரி இவருடைய இந்த ஊழியத்தின் முழுமையான நிறைவு எப்ப உருவாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 1000 பேர் கூடி, 1000 ஊழியர்கள் கூடி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்களே, அந்த கூட்டத்துல தொடப்பட்ட கண்ணு தெரியாத ஒரு பையன் ஊழியக்காரனா அவர் எழும்பி அந்த ஊழியக்காரருடைய தலைமையில தான் இந்த ஸ்போர்ஜன் அவர்களுடைய அடக்க ஆராதனை நடந்தது. அல்லேலூயா. இது ஏன் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்தேன், என் ஊழிய பாதை என்ன, நான் ஊழியத்துல எத்தனை பேரை உருவாக்குனேன், இதெல்லாம் ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் கேட்க வேண்டிய கேள்விகள் கிடையாது. ஒரு விசுவாசியும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டனே, நான் ஆண்டவருக்காக என் ஜீவனை ஒப்படைத்து எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய இருதயத்துல உத்வேகப்பட்டு ஆண்டவருக்காக எழும்பினோமானா, இந்த மாதிரி அவர் உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தை விட அதுக்கு பிறகுதான் அவர் மூலமா உருவாக்கப்பட்ட பல ஊழியர்கள் ஆண்டவருக்கும் சாட்சியாக, ஆண்டுடைய நாமத்துக்கும் மகிமையாக இவருடைய ஊழியத்துல பயன்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதை கேள்விப்படுகிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், ஜீவன் தந்த ஆண்டவருக்காக ஜீவன் உள்ளவர்களாய் ஏதோ ஒன்றை செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.